கதையை சொன்னாள். ராஜா தசரதன் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு அக்காலத்துல இனிமே சரீரம் தாங்காதுன்னு தீர்மானம் பண்ணி விட்டாள். அப்பதான் கத்தினாளாம், ஆஹா என் பிரபு கூட இல்லையே அழுதாளாம். ஹே ராகவான் கத்தினாளாம், ஹே மகாபாகோ நாளாம். ஆமா பெரும் கைகளை உடையவனேன்னு கத்தினாளாம் ராமனே. என்ன அர்த்தம்? காஷ்யாந்து மரணான் முக்தி அதமா புத்திர சந்நிதோ, ஒன்னு காசியில போய் மறிக்கணும் அல்லது பிள்ளையனுடைய மடியில சாகனம்னு சொல்லியிருக்கா சாஸ்திரம். ஆமா காசியில போனா விஸ்வேஸ்வரன் தாரக நாமாவை உபதேசம் பண்ணுவான் ராமநாமாவே. இங்க சத்புத்திரன் வலதுகாலதான் ராமா ராமா ராமான்னு கதறுவான். அப்பா நல்ல லோகம் போகணும் கதறுவான். அதனால காசியில ஒண்ணு சாகனம் அல்லது பிள்ளையனுடைய மடியில சாகனம். அப்படி துடிக்கிற போது ரெண்டு கையாலே அள்ளி தூக்கி போட்டுப்பான். அதை தசரதன் சொல்லி அழுதாலாம் மகாபாகோன்னு. அப்பா நீ இருந்தா ரெண்டு கையாலையும் பிரட்டி போட்டு மேல போட்டுப்பியே, எல்லாரும் தூங்குறாளேடா, புள்ள இருந்தா தூங்குவனா. நீ பக்கத்துல இருந்தியானா ஒரு உத்ரணியா க்ஷீரத்தை எடுத்து வாக்குல விடுவியே, என்னுடைய ஆயாசத்தை போக்குவியே. என் ஆயாசத்தை போக்கும் நீ எங்கேன்னு கத்தினாராம். பித்ருப்பிரியமே நாதா, ஹே பித்ருப்பிரியா நாளா. ஆமா பித்ருபக்தனாச்சே, நீ இங்க போயிட்டே நாளாம். மேநாதான் நாளாம், என் குல தெய்வமான ரங்கநாதன் நீ நாளாம். ரங்கநாதனே ராமன் கடைசி காலத்துல ராஜாவுக்கு புரியாம இருக்குமா? மேநாதா என் நாதனாக்கம் நீ சொல்லி சொன்னாலாம். பித்ருப்பிரியமே நாதா ஆத்யக்வாசி கதசுதா, அத்யக்வாசி நாளாம். இந்த சமயத்துல இங்க போயிட்டேன் நாளாம். இந்த சமயத்தானேடாப்பா புள்ளை நாளாம். எல்லாரும் தூங்க போடுவான், பிள்ளைக்கு தூக்கம் வராதுன்னு. ஆமா அப்பா சிரமப்படுற போது, அவன் அப்படியே அவர் சிரமப்படுற போது இவன் தூக்கம் வந்தா கூட உடனே புவின்னு முழிச்சுப்பான். அவன் விழிச்சுன்னு என்னப்பான்னு காப்பன், அப்படி கழுப்பன். நீ இந்த சமயம் இல்லாம போட்டியன்னு கத்தினாளாம் ராஜா தசரதன். மனுஷ்யா தேவாஸ்தே ये चारुशुभकुण्डलम् मुखम् द्रक्ष्यन्ति रामस्य वर्षे पञ्चदशे पुनः. 15வது வருஷம் என் பிரபு அங்கேருந்து திரும்பி வரபோது மகர குண்டலமும் ரத்ன கிரீட்டமும் மந்தஹாசமும் கல்யாண கட்டாட்சம் உள்ள முகத்தை யார் யார் அயோத்தியில் உள்ளவா பார்க்க போறாளோ அவெல்லாம் மனுஷாள் இல்ல தேவாள் நாளாம் ராஜா தசரதன். நதே மனுஷ்யா தேவாஸ்தே ये चारुशुभकुण्डलम् मुखम् द्रक्ष्यन्ति रामस्य वर्षे पञ्चदशे पुनः. இப்படி ராஜா கதறி 60,000 வருஷம் பண்கொடையிலிருந்து ராஜ்யம் ஆண்டு ரங்கநாதன் உபாசிச்சு நல்ல சத்குருவனுடைய பிரசாதத்தை அடைஞ்ச ராஜாவுக்கு கடைசி காலத்துல புத்திரனான ராமனுடைய சாமீபியமோ பரதாதிகளுடைய சாமீபியமோ இல்லாம போயிட்டுதான். எல்லாம் கர்மா. இதிராமஸ்ய மாதுஷ்ச சுமித்ராயாச்ச சந்நிதோ. ராம மாதாவான கௌசல்யனுடைய முன்னிலையிலையும் சுமித்ரனுடைய முன்னிலையிலையும் ராஜா ஜீவனம் விட்டாளாம். ஜீவிதாந்தம் உபாகமது, உயிரை விட்டாளாம் ராஜா தசரதன். கௌசல்ய சுமித்ர கைகே எல்லாரும் தூங்குறா. ஸ்துதி பாடகாலாம் வடிகாலம் வந்து வாசிக்க வேண்டியவெல்லாம் அவெல்லாம் வாசிக்கிறான் பாடுறான். ராஜாங்கத்துல அப்படி மங்களமான சப்தங்களால வந்து எழுப்புவார்கள். வேலைக்காரிகள்லாம் எழுந்திருந்து பாக்குறா, ராஜா கண்ணெல்லாம் பிறண்டு கிடக்கு, மூச்சு இல்ல, கைகாலெல்லாம் ஆடல. உடனே கத்தினாள். கத்தினா வந்திருந்து கௌசல்ய சுமித்ரே கைகை எல்லாரும் அழுதாள். அப்புறம் அழறதுக்கு என்ன எல்லாரும் வரா, எல்லாரும் வச்சு வந்து அழுதாள்.